ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இது புது வீடியோ. நான் இதுவரையும் இந்த வீடியோ பண்ணணுன்னு ஐடியா கூட கிடையாது. இதுவரையும் நான் யோசித்த கூட கிடையாது. ஏன்னா இந்த வண்டி வாங்கும் போதே முடிவு பண்ணிட்டு இது அதுக்கு அதை எதிர்பார்த்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் நான் அந்த மைண்ட் செட்டுக்கே வரல. அது இல்லாமல் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்களே இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு எப்படின்னு தெரில, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணிச்சு. சரி, அது நம்ம வண்டி எவ்வளோ தான் வருதுங்கிறதுக்காக அதை பார்த்துடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வாங்க போய் எப்படி என்னன்னு சொல்லிடுறேன். அது எனக்கு இதுவரையும் பண்ணாதனால அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரில. அது கொஞ்சம் வீடியோ லென்த்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சிங்க. போக நான் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். நான் அந்த ஃப்ளோவில் தான் இருக்கேன். கரெக்டாக சொல்லணும்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ட்ரை கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வண்டி நின்றுடும். அப்படியே போயிட்டு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடுவோம். வண்டி எவ்வளோ மைலேஜ் வருதுங்கிறது பார்த்துடலாம். அதெல்லாம் கைஸ் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான். கொஞ்சம் முன்னாடி போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா வண்டி ட்ரை ஆகிடும். அந்த இதை நம்ம பார்த்து என்ன பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு வேறு லைட்டாக ஓடுது. வாங்க நான் போக லாக்கெட்டி விட்டுறேன் கைஸ். ஹாய் கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு பங்கு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடியே பையன் ட்ரை ஆகிட்டான். எனக்கு இதுவரையும் நான் ட்ரை பண்ணதில்லை கைஸ் பைக்கு. வண்டி ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், ஆஃபே ஆகிவிட்டான்னு கைஸ். நான் பெட்ரோல் வாங்கி வச்சிடலான்னு தான் பிளான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயும் பங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டி ட்ரை ஆகிட்டான். சரி வாங்க கைஸ், நம்ம பின்னாடி ஹரிப்ரோ இருக்கார். ஹரிப்ரோ டோப் பண்ண சொல்லி நம்ம போய் பங்கில் பெட்ரோல் போட்டு சரியாக வண்டி பார்த்திங்கன்னா 0ல் தான், ஃபுல் 0 ஆயிடுச்சு. வண்டி ட்ரை ஆகிடுச்சு. நம்ம பெட்ரோல் போட்டு எப்படி என்னங்கிறத பார்த்துருவோம். எவ்வளோ தரான்னு வேறு தெரியல. எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன்னா இப்போ இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ போகலாமா கைஸ்? ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. இருங்க ஃபியூல் போட்டுடலாம். ஆனால் 1 லிட்டருண்ணா. ஓகே ஓகே. பெட்ரோல் போட்டாச்சு, வண்டியை 0 பண்ணியாச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்களா 0 ஆயிடுச்சு. நம்ம ஓட 2019 ஓடி இருக்குது. 2025 நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? வாங்க போகலாம். நம்ம பின்னாடி திருப்பி அந்த ரோட்டுக்கு தான் போகணும். இண்டிகேட்டர் போட்டாச்சு, திரும்பிடலாம். எவ்வளோ வருன்னே தெரில. ட்ரிப் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இதுவரையும் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அங்கேருந்து பங்குலேருந்து வந்தது. இது மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஓப்பனாக சொல்லியிருந்தா அதுதான் உண்மை. எனக்கு நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இந்த மாதிரி பெரிய வண்டி மைலேஜ் எதிர்பார்த்து அதுக்கு சரி வராது. மைலேஜெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் கொஞ்சம் நானோட ஸ்பீட் லிமிட் கைஸ், இது நம்ம சிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு 50-60 போவோம். ஒரு ஹைவேஸ் டச் பண்ணோன்னே ஒரு 70-80 அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போனால் நம்ம 190+ மேலே போயிட்டோம்னாவே மைலேஜுக்கு ஸோ அதுக்கு யோசிக்கவே கூடாதுன்னு வைங்களேன் அந்த இடத்துல. அது இல்லாமல் நம்ம இப்போ அந்த 90க்கு 80-70 க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். வாங்க அதில் எப்படி வருது என்னன்னு தெரில. அது இல்லாமல் எனக்கு இதுக்கு மாதிரி வரையும் பார்த்திங்கன்னா பெருசாக மைலேஜ் கொடுத்த மாதிரி நம்பிக்கையே கூட கிடையாது. ஏன்னா நம்ம பையன் அப்படி தான். எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இன்றைக்கி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ நான் என்ன சொல்கிறாங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்களா 3 கிலோ
3 கிலோமீட்டர் டச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் போனால் 3 கிலோமீட்டர் டச்சு. வியூ ஆல் பார்க்குறவங்களுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கவங்க அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், லவ் யூ ஆல். கைஸ் நமக்கு சன்னும் அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. நான் அப்படியே போக போக இனிமேல் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு கிளிப்பு எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா இருட்டு ஆயிடுச்சுன்னு வச்சு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு விசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம பெரிய கார் ஒன்று வச்சு அதனால் ரோடு கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும். இது இல்லாமல் டைம் ஆயிடுச்சு, அந்த சன்னு கீழே இறங்குற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி சூரியன் கீழே இறங்கிட்டு இருக்கு. பார்ப்போம். அநேகமாக இந்த வீடியோ இன்றைக்கி முடிச்சிடுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் இருப்பேன். இன்றைக்கி என்னமா ரோடு ஃபுல்லாக பைப்பஸ் ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, சொல்லலை கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பஸ் டச் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 அதுலேயே க்ரூஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கைஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது இல்லாமல் கைஸ் நம்ம இன்னும் ஒரு 500 மீட்டர் போயிட்டோம்னா முழுசாக 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நம்ம வண்டியில். அது இல்லாமல் கொஞ்சம் ரோடு ஃபுல்லாக டைட்டாக தான் இருக்குது கைஸ். எல்லா பக்கம் திரும்ப பக்கம்லாம் வண்டியாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அந்த குரங்கு சட்டையெல்லாம் உள்ளே வச்சுட்டு நமக்கு அந்த 70ல் எவ்வளோ மைலேஜ் வேணும். ஏன்னா நான் வந்து 70ல் தான் க்ரூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஆஹா என்னப்பா பொசுங்கெல்லாம் திரும்புகிறீங்களே. ஹாய் கைஸ் நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டதுலேருந்து இப்போ 19.6 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டருக்கு ஓட்டினா 20 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ். அது இல்லாமல் இப்போ பைப்பஸ்லேருந்து அந்த ரோடு வேலை செய்கிறதுனால கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாங்க. அது இல்லாமல் கைஸ் நான் ஒரு கம்ப்ளீட்லி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். ரொம்ப சாரி கைஸ், நான் ரொம்ப பகலில் தான் எடுத்தேன். நான் அது ஈவினிங் மேலே தான் எடுத்தேன். அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நைட் விஷன் தான் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம், கிளாரிட்டியாக கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இது வரையும் 20 கிலோமீட்டர் வரமாட்டேங்குது. அந்த 100 மீட்டர் வரலையே இன்னும். வந்துருச்சு கைஸ். இது வரையும் நம்ம வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருது எனக்கு ஐடியா இல்லை கைஸ். நான் அதை எதிர்பார்க்கல. அது எவ்வளோ வேணால் வரட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அது வரலன்னு வச்சிங்களேன், அது ஒரு மாதிரி மூஞ்சிலிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக நம்ம அது வேணாம், அதை நம்ம யோசிக்க கூட வேண்டாம். வரட்டும். நம்ம ஊரை போயிட்டு சுற்றிட்டு தான் வரணும். அப்படியே யூட்டன் போட்டு அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்படியே சுற்றிட்டு இந்த ரோட்டில் வந்துட்டோம். அப்படியே அண்ணனை நடுவில் ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ணிவிட்டு நம்ம இந்த விலாகை எவ்வளோ வருதுன்னு தெரில கைஸ். நம்ம இதுவரை 26 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். சரி வாங்க நான் போக போக விலாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். கைஸ் நம்ம ஃபைனலி 30 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு. பார்ப்போம் எவ்வளோ வருது என்னன்னு தெரில. வாங்க கைஸ் நம்ம ஃபைனலி 82 கிலோமீட்டர்ஸ் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. அது இல்லாமல் எனக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த 70 எடுக்க வேண்டாம்னு தோணுது. ஏன்னா அதோட கேப்பபிலிட்டி வந்து நம்ம இப்போ பார்க்கணுன்னா இப்போ முறுக்கி பிடிச்சா உடனே காலி ஆகிடும். அதுதான் கான்செப்ட்டு. என்னோடய புஷ் வந்து பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வரையும் வண்டி கவ்வலை, அது போக்கில் தான் போயிட்டுருக்கு. நான் அந்த 70லேருந்து அந்த 50-60க்குள்ளே அந்த 50-60க்குள்ளே வந்து நின்ட்டேன். சரி இதுக்கு மேலே நான் ட்ரை கண்டிஷனில் வண்டி இப்போ உதாரணத்துக்கு வண்டி நிற்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ போகும், ஒரு 5-6 கிலோமீட்டர் போகுமா கூட நம்ம ஒரு புஷ் பண்ணி பார்ப்போம்ல, அதுக்கு போகுதுங்கிறக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 32.6 வந்துருச்சு. இன்னும் ஒரு 400 மீட்டர் போனால் 33 கிடச்சிருச்சு. பார்க்கலாம் எப்படின்னு. அந்த ஸ்பீடு மட்டும் ஏற்றாமல் இதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கைஸ் நம்ம 34 கிலோமீட்டர் வந்துட்டோம். கைஸ் நம்ம வண்டி 35 போயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு மேலே வர்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போனஸ் தான். நமக்கு 36 வந்துருச்சு.
வண்டி பங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். நான் இப்படிலாம் பண்ணுவேன் எதிர்ப்பு கூட பார்க்கல. இன்னொரு 200 மீட்டர் போயிட்டோம்னா 38 கிலோமீட்டர்ஸ் ஒரு லிட்டருக்கு. அது நம்ம ட்ரை டு ட்ரை அடிச்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த இது அதுக்குள்ள இது எவ்வளோ பரவாயில்ல. வண்டி 0 பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டி இவ்வளோ ஓடுதுன்னா அது ஓகே தான். அது இல்லாமல் இப்போ இந்த மேட்டில் தான் லைட்டாக ஒரு சின்ன லேக் இருக்குது. நானும் அந்த ஸ்பீடு குறைக்காம வரனால இருக்கா இல்லை என்னன்னு தெரில. அந்த ஸ்பீடு அந்த இதுக்குள்ளேயே தான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லெவல்லையே போயிட்டா நமக்கு அந்த ட்ரை கண்டிஷன் தெரிஞ்சிடும்ல. இதுக்கு மேலே இப்போ அந்த 50லேயே ஓடிட்டு திடீர்னு ஆஃப் ஆக போகுதுன்னு ஒரு இது ஸ்பீடு கம்மி பண்ணோம்னா அதோட இது தெரியாதுல்ல. அதுக்காக அந்த லெவல்லையே போகலாம் அப்படிங்கிறக்காக நான் அதே இதில் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் கைஸ். நான் இதை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கிட்ட இருந்து. பாருங்க 39 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். கைஸ் இப்போ அந்த சின்ன லேக் இருக்குல்ல அது இப்போ தெரியுது. ஏன்னு எனக்கு தெரில. ஒருவேளை இது லைட்டாக அந்த ரோடு கொஞ்சம் லைட்டாக மேடாக தான் இருக்குது. ஒருவேளை அதுக்காக தெரியுதா இல்லை என்னன்னு தெரில. பார்ப்போம். 40லாம் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன் வேற மாதிரி. எப்படி வேற மாதிரி நம்மளால பயங்கரம். பரவாயில்ல 40ங்கன்னாலும் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது அந்த இது அதோட இதுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பழைய டியூக்கெலாம் 35 அந்த இதுக்கெலாம் காட்டேன். நான்லாம் நிறைய வண்டி பார்த்திங்கன்னா 29 28 ட்ரை ஆன வண்டியில் நான் பார்த்துருக்கேன். நம்ம பயபோல வராங்கிறது ஆச்சரியம்தான் காய்ஸ். நம்ம வண்டி 40 கிலோமீட்டர் ஓடிட்டா காய்ஸ். 40 கிலோமீட்டர் ஓடிட்டா. இன்னும் வண்டி அந்த லேக் தெரியுது. இப்போ நல்லா தெரியுதுன்னு வைங்களேன். நீ எவ்வளோ தூரம் போவான்னு தெரில. நான்லாம் ஆக்சுவலி இப்போ சொல்லலாம் தைரியமாக. ஆனால் வண்டி எடுக்கும்போது எனக்கு வண்டி 30 மைலேஜ் வந்தால் போதுங்கிற லெவலில் தான் எடுத்தேன். அதுக்கு மேலே வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் நான் வண்டியே எடுத்தேன். இன்னைக்கு 40 ஓடுதுங்கிற போது தைரியம் வச்சு தைரியம் இல்லை வேற லெவலு. போங்க அடித்து துறக்கி விட்டான் கைஸ். நம்ம வண்டி 41 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். பரவாயில்லையே வந்துட்டாங்க. பையனுக்கு பயங்கரமான திறமெல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள. இங்க பாருங்க 100 மீட்டர் போனா இவன் செம பங்கம். 42 கிலோமீட்டர் ஓடிட்டா காய்ஸ். 42 கிலோமீட்டர் ஓடிட்டா காய்ஸ். வேற மாதிரி காய்ஸ். நீங்கள் உங்கள் வண்டி யார் வண்டி இந்த மாதிரி வருதோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் பேசுவோம். பங்கம் பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்க உங்களுக்கு மீட்டர் தெரியுதா? 42 கிலோமீட்டர் ஓடிட்டாடே வேற மாதிரி கைஸ். இப்போ கூட அந்த லேக் இல்லை கைஸ். முன்னாடி கூட அந்த இறக்கத்தில் ஒரு லேக் ஒன்று இருந்தது இல்லை, அது இல்லை. இப்போ ஒரு மாதிரி நார்மலாக வரான். இவனை தான் என்னோட கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி ஒரு மாதிரி நிற்க போகிறதுக்கு தான் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டும்ல. டே நிற்க போகிறேன்டா அப்படின்னு ஒரு ஜர்க்காக கொடுக்கும்ல. அப்படி கவ்வு இப்படி இங்கே முறுக்கும் போது அது ஒரு கவ்வு இருக்கும்ல. அந்த கவ்வு இல்லை கைஸ் விட்ட. இப்போ நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே நான் போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே அந்த 60 தான் ஓட்டுவேன். அதுக்கு மேலே நான் ஓட்டவே மாட்டேன். அந்த லெவலில் அந்த கடன் இல்லை சடனாக அந்த ஒரு பிக்கப் இவன்ட்ட புல் ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை ஃபீல் பண்ணுறதுக்காக நான் அந்த இதில் தான் எப்பயும் அந்த ஜோனில் தான் இருப்பேன். இப்போ பார்த்தா அதில் வண்டி திணறவே இல்லை கைஸ். நாம் அப்படியே போயிட்டுருக்கான். இங்கே பாருங்களேன் 43 கிலோமீட்டர். எவனா வெளியே சொன்னால் நம்புவானா? ஏடா டியூக் 2 கிட்ட 43 கிலோமீட்டர் போக. வெறித்தனம் காய்ஸ். இவெல்லாம் 45 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். கேக்கே வெட்டிடுவேன் நான். ஹரிப்ரோ போனவரை திருப்பி நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி கேக்கே வெட்டிடுவேன். அந்த மாதிரி பங்கம். ஏன்னா 44 கிலோமீட்டர் ஓடிடுச்சு கைஸ். இன்னும் 1 கிலோமீட்ரு எப்படி முக்குன்னு கப்புன்னு சொன்னால் கூட நம்ம ஒரு 500 மீட்டர் ஓட்டிடலாம். இன்னும் இவன்கிட்ட வந்து அந்த கப்பு இல்லை. அதுதான் ஒரு ப்ளஸ்ஸே. நான் அந்த 50 to 60 உள்ளே வந்தேன் இல்லைங்க. அந்த பைபாஸ் விட்டு கீழே இறங்கும் போது கொஞ்சம் அந்த நின்று வந்ததுனால ஒரு இது. ஆனால் அந்த 50-60லே தான் வந்துட்டுருக்கேன். அந்த உள்ளுக்குள்ளே தான் பயங்கரம். இன்னொரு பாருங்க 200 மீட்டர் ஓட்டி நின்றுனா கூட வண்டி பங்கமாக மாஸ் பண்ணிட்டான். டே தம்பி சரியா 45 நீ முடிக்கிற. ஆமாம் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். பார்க்கலாம் கைஸ். நான் என்னதான் இருந்தாலும் இது ஒரு மிஷின் தான். சும்மா ஒரு இது இருந்தாலும் மிஷின் தான். உங்களுக்கு சொல்ல வர்றது புரியுது இல்லை. நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் என்கிட்ட வாங்கினதுக்கப்புறம். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கானுங்க. ஆனால் இப்போ இல்லை.
இருந்திருந்தானுங்க. அவனுக்கு கூடலாம் அப்படி ஒரு மாதிரி ஜோயில் பழகி பல ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா. இப்போ இவனையும் இந்த இந்திக்கு அப்புறம் பாருங்க செம பங்கம் பண்ணிட்டானுங்க. நான் இவனை வாங்கும் போது என்ன மைண்ட் செட்டில் வாங்கணும்னா அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டான். இன்னொரு 200 மீட்ரு போகலாம் வண்டி கேட்க கன்ஃபார்மு. வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. காசு நம்ம ரைட் எடுக்கிற டைம் வந்துருச்சு. அப்படி எடுத்துட்டா தான் நம்ம அப்படியே ஊருக்குள்ளே போயிடலாம். வாங்க, ஒரு கார் வர்றாரு, அவருக்கு இடத்த விட்டுட்டு நம்ம போயிடலான்னு பார்க்குறேன். கைஸ் இவன்ட்ட இப்போ கூட அந்த லேக் இல்லை கைஸ். உங்களுக்கு தெரியுதா, மீட்ரு 45 கிலோமீட்டர் ஓட்டிட்டான். கேட்க கன்ஃபார்ம் போ, இந்த வருஷம் நியூ இயர் உடக்குதாண்டா. வேற மாதிரி மேட்டில் ஏறுது வண்டி கைஸ். இது நிஜமாக இப்படி இந்த ஓரளவுக்கு இப்படி இந்த டேப்பரில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி உங்களுக்கு இந்த கேமரா காட்டி வேறு கொடுக்காது, இருட்டாக வேறு இருக்கு. இப்படி ஏறும், அதில் கூட அந்த லாக் இல்லை. பார்த்தா பையனுக்கு 45 நீ முடிக்கிறேன்னா 45 முடிச்சு இன்னும் வண்டி போய்கிட்டே இருக்கு. வேற மாதிரி இவங்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை. இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இதாக சேடாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது இந்த மூமெண்ட்டிங் எனக்கு இப்போ வந்துருச்சு. சுற்றி வண்டி வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இருட்டில் வண்டி இவன் வேறு ஆஃப் ஆகிடுவான். பின்னாடி தான் பெட்ரோல் இருக்குது கைஸ். கவிட்டான் இங்கே பாருங்க, சரியாக 46 கிலோமீட்டர் ஓடிருக்காங்க கைஸ். கவிட்டான் சடன். அந்த லேக் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனால் இவன் கொடுக்கவே இல்லை கைஸ். ஆனால் கரெக்டாக ஆஃப் ஆகிட்டான். ஆஹா, கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று, ஸ்ட்ரீட் லைட்டில் இல்லை, அது வீட்டுக்கு போட்டிருக்க லைட் இருக்குது. நம்ம அதுலேயே நின்று பெட்ரோல் ஊற்றிட்டு திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். வேறு மாதிரி நான் இவன்ட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு முன்னாடி லைட் வெளிச்சு தெரியுதா? இருங்க செக் பண்ணிவிடுமா. கைஸ் ஸ்டார்ட் ஆகிறான். ஆஹா, இது தாண்டா ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்குமா கைஸ். 46 நின்றுட்டான் சூறா வண்டி. 46 நின்றுச்சு. இருந்தும் இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டான். எதுங்க அழிச்சு பார்க்கலாம் நான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எவ்வளோ தூரத்து இருக்கும்னு நினைக்க தெரியல கைஸ். இந்த ரோடு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் மொத்தமே இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர் மெயின் ரோடு வரையும் போகிறானான்னு பார்க்கலாம் கைஸ். பயங்கரம். வண்டி நின்று 46 வண்டி நின்றும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கான் கைஸ். இவன்ட்ட ஒரு மைனஸாக நான் என்ன இப்போ ஒன்று கவனிச்சுன்னு வச்சிங்களேன், வண்டி நிற்க போகிறேங்கிறத ஒரு ரியாக்ஷன் கூட காட்டவே இல்லை கைஸ். அப்படியே நின்ட்டான். இப்போ ரன்னிங்லேயே இருந்தது, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பாருங்க திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஹா, அங்கேயாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாகவும் இருந்தது. அடடா, இன்னொரு டைம் நிறுத்தி ட்ரை பண்ணி பார்ப்போமா. அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அங்கே போயிடலாம் கைஸ். திருப்பி ட்ரை ஆனால் ஒரு 200 மீட்டர் தான் வந்தான். அதுக்கு மேலே ட்ரையே இல்லை. நின்றுட்டான் பயபில். இன்னும் திருப்பி ஸ்டார்ட் ஆகிறான். ஓ, பையன் நம்மளுக்கு போனால் போதுன்னு விட்டுருக்காங்க கைஸ். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டானான்ருக்கு. அந்த திருப்பி ஸ்டார்ட் பண்ணி 200 மீட்டர் வந்தது. இப்போ எவ்வளோ வருது? ஒரு வேளை 47 முடிப்பியாடா தெரியலையே கைஸ். தெரியல. ஐயோ, நான் வேறு பேசிட்டு இப்போ தான் வண்டி ஒரு நல்ல ஸ்பீடு கிடச்சின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்டை தாட்டி வந்துட்டேன் கைஸ். டேய் பயங்கரம். அநேகமாக 47 விட்டுருவானாட்ருக்கு கைஸ். இப்போ எனக்கு அந்த வண்டி நிற்க போகுதுங்கிறது நல்லா காமிச்சு கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், ஆஃப், ஃபுல் ட்ரை. ஆகிட்டான் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லணும்ல உங்களுக்கு, திருச்செங்கோடு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்ட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபுல் ட்ரை ஆகிட்டான். இதுக்கு மேலே விட்டா பையன் கதறிடுவான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபுல் ட்ரை டு ட்ரை அடிக்கணுன்னு தான் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தேன். ஃபைனலி அஜய் நின்றுட்டுருக்கு. நேரம் பெட்ரோலை ஊற்றிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் வண்டி ஃபுல் ஆகிடும்டா, அவனுக்கும் கொஞ்சம் இது இருக்கும் கைஸ். உங்களுக்கு நான் தெரியுதான்னு தெரியல, இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா இவங்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, நான் நிற்கிற இடம் வேறு கொஞ்சம் நான் கரெக்டாக என்னன்னு தெரியல. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கினா நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வெளிச்சத்தில் போய்ட்டு பெட்ரோல் போட்டு
நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் ரொம்ப ஃபுல் இருட்டாக இருக்குது. நான் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறுத்திட்டேன். பைக் லைட்டில் தான் நின்று பேசிகிட்ருக்கேன். இருங்க நான் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிட்டு ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க செம்ம மேட்டராக இருக்குது. எனக்கு இது எதிர்பார்க்கவே இல்லை. வந்தோம் சரியாக பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் ட்ரைவ் அது நின்று வந்ததில்லை. இருங்க நம்ம பேசுவோம். ஹாய் கைஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். எப்பயும் சொல்கிறது தான், இன்றைக்கி அங்கந்தான். ஏன்னா நான் இது அவன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, பிளடி ஹெல் அங்கமாக பண்ணிட்டான். நான் 46 கிலோமீட்டருங்க நல்ல மைலேஜ் கைஸ். இது யாருக்கும் கிடைக்குமான்னு தெரில. கண்டிப்பாக எல்லோரும் கிடைக்கும் கைஸ். நீங்கள் நம்பி இந்த வண்டியை வாங்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நான் பாய் டாட்டா நிறையா பேசிட்டுன்னு நினைக்கிறேன். கடையை மட்டும் கிளம்புறேன்.